வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார் போறாங்க. இதுல என்ன இருக்கு? கூட்டணி கட்சி கூப்பிடுறாங்க, போறாங்கன்னு. இந்த நேரத்தில் முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் போவதோ, தெலுங்கானா முதலமைச்சர் செல்வதோ, பிரியங்கா காந்தி செல்வதோ, யார் போனாலும் ரொம்ப 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 முக்கியமானது. இது தயவு செய்து வெறும் அரசியல் நிகழ்வு மட்டுமல்ல. இந்த நிகழ்வு, இந்த ராகுல் காந்தி பீகாரில் நடத்துறது ரொம்ப முக்கியமானது. இதுவரையும் இந்திய ஜனநாயக வரலாற்றில் ஒரு தேர்தலில் பிஜேபியை தாக்கி, காங்கிரஸை தாக்கி, ஜனதாவை தாக்கி, திமுக, அதிமுகன்னு எத்தனையோ கட்சிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டோ, விமர்சனங்களோ, அல்லது இவங்க அதை பண்ணிட்டாங்க, எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாங்க, இப்படித்தான் குற்றச்சாட்டை வைத்து தேர்தல்கள் சந்தித்துக் கொண்டிருந்தோம். முதன்முறையாக என் ஓட்ட காணா, என் ஓட்டு எங்கடா, என் கணத்தை காணான்னு வடிவேல் கேட்க மாதிரி ஓட்ட காணா, ஓட்ட ஃபுல்லா திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தலை சந்திக்கின்ற ஒரு அவலம் இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. தயவு செய்து இதை காங்கிரஸ் கையில் எடுக்குது, திமுக கூட்டணியில இருக்கிறாங்க, லல்லு பிரசாத் யாதவ் கூட்டணி கட்சி, மம்தா பானர்ஜி பாஜகவை எதிர்க்கிறாங்கன்னு புரிஞ்சுக்காதீங்க தயவு செய்து. இது இந்த தேர்தலோட முடிய போற பிரச்சனை இல்லை. இவங்க இந்த தேர்தல் ஆணையமும் இந்த நேரத்தில் நடைபெற்ற விஷயங்கள், வெளிவந்த புள்ளி விவரங்கள், ராகுல் காந்தி கையில் சிக்கிய ஆதாரங்களை பார்க்கும்போது நெஞ்சு பதைபதைக்கின்ற வேலை. இத்தனை காலமும் நம்ம இந்தியாவில் பாதுகாத்து வந்த ஜனநாயகம், தேர்தல் அமைப்பு அனைத்தையும் சிதைக்கின்ற வேலை. அதைத்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்காரு. அதற்கு ஆதரவாக தமிழ்நாட்டை சேர்ந்த முதலமைச்சர், அதனாலதான் நான் திமுகங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தல, தமிழ்நாட்டு முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் ராகுல் காந்தி இவங்கெல்லாம் போறாங்க. பிரியங்கா காந்தி நேத்துல இருந்தே அங்கதான் இருக்கிறாங்க. இப்ப இவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப ஏன் சங் பரிவார்கள் இந்த கூட்டணியை பார்த்து அலறாங்க? ஐயோ ஐயோ ஸ்டாலின் வர்றாரு, பீகார்ல ஒரு ஓட்டு விழுமா ஸ்டாலினால? இப்ப ஸ்டாலின் திபீகாருக்கு திமுக ஓட்டு கேட்டு போறாரா? திமுக கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்டுகளுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு போறாரா? என்னப்பா ஏன் வலதுசாரிகள் இவ்வளவு பதறீங்க? நாட்டுக்கு ஓட்டு திருட்டு நடக்குது. இந்த மாதிரி ஒரு வீட்டுல 63 பேர் சிங்கிள் பெட்ரூம்ல வாழ்றான்னு தேர்தல் ஆணையம் காமிச்சிருக்கு. வீட்டு நம்பர் 000 இருக்கு. என்னன்னு கேட்டா கம்மா கடியிலையும் காவா கடியிலையும் வாழ்றாங்கல்ல, அவங்களுக்கு கூட நாங்க ஓட்டுரிமை கொடுத்துருக்கோம்னு கதை விடுறாங்க. பொம்பளையே இல்லாம பல பேர் குழந்தை பெற்று 3-4 தலைமுறையா வாழ்ந்துருக்கிறான். இந்த கொடுமையெல்லாம் ராகுல் காந்தி ஆதாரத்தோட காமிக்கிறாரு. தேர்தல் ஆணையம் பண்ணி கூத்துகள். 2019, 2000 பிறகு நடந்த எல்லா தேர்தலையுமே இவங்க இப்படித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. சந்தேகம் இல்லை, கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. இவங்க குஜராத்திலேயே மோசடி தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை ராகுல் காந்தி சொல்றாரு. ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன், சந்தேகத்தின் அடிப்படையில் பேச மாட்டேன், அதனாலதான் மகாராஷ்டிரா, ஹரியானா, கர்நாடகா தேர்தலை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. வாரணாசி தொகுதியில என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். டெல்லியில நடந்திருக்குன்னு கெஜ்ரிவால் சொல்றாரு. ஆந்திரால சந்திரபாபு நாயுடு இப்படிதான் ஜெயிச்சாருன்னு ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டுறாரு. நிதின் கட்கரியே ஏன் தொகுதியிலேயே நடந்திருக்குன்னு பாஜக காரரை குற்றம் சாட்டுறாரு. அப்ப சவுத்துல இருக்கவங்க, நார்த்ல இருக்க தொழிலாளர்கள் ஃபுல்லா தென்னிந்தியாவில வாக்காளர்கள் ஆக்குறது, கர்நாடகத்துல மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்களை வாக்காளர் ஆக்குறது, அங்கே பேய் ஓட்டுகள், கோஸ்ட் ஓட்டர்ஸ், பேய் ஓட்டு, பிசாசு ஓட்டுன்னு வித்தியாசமான கான்செப்ட்ல வாக்காளர்களை உருவாக்குறது, இதையெல்லாம் மம்தா பானர்ஜியிலிருந்து பலரும் கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனா ராகுல் காந்தி ஆதாரத்தோடு வெளியிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய யாத்திரை கலந்திருக்கிறார். அந்த யாத்திரையில் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் போயிருக்கிறார். இப்ப வலதுசாரிகள் எப்படி பீகார் ஊடகங்கள் கொண்டு போகுதுன்னா, ஐயோ ஸ்டாலின் வராரு, ஸ்டாலின் ஏன் ஸ்டாலின் தானே, இவர் பீகாருக்கு எதிரானவருங்க, ஆன்டி ஹிந்தி, இந்தி எதிர்ப்பு பேசுவாங்க, இந்தி படிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, 3 மொழி திட்டத்தை ஏத்துக்க மாட்டாங்க, இந்திக்காரங்களையே உங்களுக்கு பிடிக்காது, இந்தினாலே உங்களுக்கு வெறுப்பு, இவங்க குரூப்பே அப்படித்தான், பெரியார் அண்ணால இருந்து இன்னைக்கு ஸ்டாலின் வரையும் இந்தினாலே வெறுத்துருவாங்க அப்படின்னு பீகார்கார்ட்ட பிரச்சாரம் பண்றது. ஆனா பீகார்ல அந்த பிரச்சாரம் இப்ப எடுப்படல. ஏன் தெரியுமா? நீ பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் போது அவன் மெட்ராஸ்ல இருக்கத்தான் பீகாரிக்காரனுக்கு போன் பண்றான். கேசா அப்படின்னு நான் பேசுறான். அவன் சொல்றான், இது தமிழ்நாடு இல்லையா, இது பேர் சிங்கப்பூர், இது அமெரிக்கா, இப்படி ஒரு சொர்க்கத்தை உலகத்துல இந்திக்காரங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்மள மாதிரி பாவப்பட்ட இந்திக்காரங்களுக்கு சொர்க்க பூமி இது, நம்ம கடவுள் வாழும் தேசம்டா இது, தமிழை வாழ்ற தேசம்ங்கிறது கடவுள் வாழ்ற தேசம், நமக்கு மரியாதை, நம்மளை மதிக்கிறான். பீகாரில ஒரு ஒடுக்கப்பட்டவனை ஏழைய மதிக்க மாட்டான், அப்படிங்குவான். இங்க தம்பி ஒரு பானிபூரி கொடுப்பா, தமிழன், அவன் ஏழை ஒடுக்கப்பட்டவன் கஷ்டப்படுறவன் பார்க்க மாட்டான். தம்பி 2 பானி பிளேட்டுமா, இவன் அது நம்ம தமிழ இருக்கானே, தோ பானி பிளேட், இவன் நம்மாளு, அவனே நம்மகிட்ட புழைக்க வந்திருக்கான். அவன் லாங்குவேஜை கத்துக்கிறதுல இவருக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். இப்ப பெரிய பேங்க் ஆபீசரா இருப்பான், ஹிந்தி தெரியாம பெரிய ஆளா இருப்பான், இருந்தாலும் அந்த ஹிந்தி தொழிலாளிக்காண்டி இவன் ஹிந்தி பேசுவான். தோ பிளேட் பையா பைசாவோ, அமிதாப் பச்சன் மாலுங்க, இவனுக்கு தெரிஞ்சு ஹிந்தியில
ஸோ அவங்களுக்கு வந்து பாக்குறாங்க, என்னடா நம்மளோட படிச்சவனா இருக்கிறான், பணக்காரனா இருக்கான், பண்புள்ளவனா இருக்கான், நம்மள மனுஷனா மதிக்கிறான், தோல்ல கை போடுறான் அப்படின்னு தமிழ்நாடு சொர்க்கங்கிறது அவனுக்கு தெரியுது. இங்க வந்து பீகாரிட்ட போய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சலோ சலோ பீகாரிகளுக்கு எதிரி, ஆன்டி பீகாரின்னா அவன் நம்பிடுவானா? அவன் தமிழ்நாட்டோட சொர்க்கையா. தமிழ்நாட்டு சென்னையை அனுபவிக்கிறதுல புதுக்கோட்டைக்காரங்களோ, திருச்சிக்காரங்களோ, கோயம்புத்தூர்காரங்களோ கிடையாது. பீகார்காரனும் ராஜஸ்தான்காரன் தான் இங்க நல்லா அவனுக்கு வாழ்க்கை தருது. சோ இப்படியான நிலையில இருக்கிறப்ப இப்ப என்ன மாதிரியான பிரச்சனை வட இந்திய ஊடகங்கள் இந்த வலதுசாரிகள்லாம் சொல்றாங்க, ஸ்டாலின் எதுக்கு இங்க வராரு, ஹிந்தி பேசுறவரு, உடனே இந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர், இவர் இங்க வந்து பீகார் மண் மாறிடுமா, பீகார் மண்ணை மாத்த விரும்பல, பீகார் மண்ணின் மைந்தர்கள் அரசியல பேசத்தான் ஸ்டாலின் வராரு. எங்க தமிழ்நாட்டிலே எங்க மண்ணின் மைந்தர்கள் அரசியல் பேசுவோம், உங்க பீகார்ல உங்க பீகாரிகளுக்கான அரசியலை தான் பேச வர்றாரு ஒழிய உங்க பீகாரில தரம் தாழ்த்தி ஒருபோதும் தமிழ்நாடு தமிழர்கள் இன்னொரு மொழியை இழிவுபடுத்தாது. எங்க மொழியின் மீது வருகின்ற ஆதிக்கத்தை தான் தமிழ்நாடு எதிர்த்துச்சு. பெரியார் மண் அப்படித்தான் அரசியல் படுத்திருக்கு. இன்னொரு மொழி பேசுறவனா, இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவனா எந்த காரணத்தை கொண்டும் பகை இருக்கின்ற காரணத்தில் கூட அடிக்க கூடாதுங்கிற பண்பாடு நிறைஞ்சது. முல்லை பெரியார் பிரச்சனை நடந்தப்ப ஒரு மலையாளியை தமிழை அடிப்பானா? அடிக்க மாட்டான், அவன் தான் பாதுகாப்பான். கர்நாடக பிரச்சனை எவ்வளவு நடக்குது, இங்க நடந்த கர்நாடக ஹோட்டல் எதையா தாக்குவானா? தாக்க மாட்டான். ஆனா கன்னடத்துக்காரன் தமிழக ஹோட்டலை ஃபுல்லா அடிப்பான். மலையாளி இங்க சபரிமலைக்கு போறவங்கள வெண்ணியும் ஏத்துனாங்க ஒரு குரூப், அப்பயும் தமிழ அமைதியா இருந்தான். சோ இப்பேற்பட்ட தமிழ்நாட்டில இருந்து போற முதலமைச்சரை பார்த்து ஆன்டி பீகாரி, ஆன்டி பீகாரி, ஆன்டி ஹிந்தி அப்படிங்கிறீங்க. ஆன்டி பீகாரிலாம் உங்க மோடி தான். அந்த பீகார் மக்களுக்கு என்ன கல்வி தந்தாங்கன்னு அதை தான் கேட்கணும். சோ ராகுல் காந்தி கரம் வலுப்படுது, அவருடைய குரல் இங்கு உயரப்படுகிறது. குஜராத்திலே திருட்டு நடந்திருக்குன்னு அவர் சொல்றாரு, தொடக்கத்திலிருந்து இதை விடமாட்டேன்னு சொல்றாரு. இந்தியா முழுக்க இருந்து நான் பிஜேபி ரீஜிம்ல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டருடைய ஆதரவு அவருக்கு வருது, அகிலேஷ் யாதவ் ஆதரவு தர்றாரு. இப்படி எல்லாரும் வர்றாங்க. ஸ்டாலினா அப்படியே முடிச்சுட்டு பஞ்சாப் வாங்கங்கிறாங்க. பீகார் முடிச்சிட்டீங்களா, அப்படியே பஞ்சாப் வந்துருங்க, நம்ம ஸ்டேட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. சோ இப்ப இந்த ஒற்றுமை இருக்கு பாருங்க. ஆம் ஆத்மி கூட இந்தியா கூட்டணியில ஒட்டாம இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கூட ஒட்டுது. திமுக அதுக்கான வேலையை பார்க்குது. மம்தா பானர்ஜி வாங்க ராகுல் கையில நிப்போம், ராகுல் கரத்தை வலுப்படுத்துவோம், பிரதமர் கேண்டிடேட்டா யார் வேணாலும் இருக்கட்டும், பட் ராகுல் ஒரு முயற்சி எடுக்கிறாரு, ஆதரவு தரணும். எந்த முற்போக்கான விஷயத்துக்கும் தமிழ்நாடு ஆதரவு தரும். அந்த வயதில் ராகுல் காந்தி எடுக்கின்ற இந்த முயற்சிக்கு அவர் ஆதரவு தருகிறார். சங்கிகள் அலறுவதில் இருந்தே, சங்கிகள் பதறுவதில் இருந்தே நமக்கு வந்து இந்த அச்சுறுத்தல் வந்து புரியுது. ஏதோ பெரிய அளவில் இது நடக்க போகுது, ஏதோ பெரிய அச்சுறுத்தல் நடக்க போகுதுன்னு சங்கிகளுக்கு தெரியுது. ஆனா இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நம்ம வைத்த குற்றச்சாட்டுகள், ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க எந்தவித பதிலும் தராம இருந்தாங்கன்னா இந்த தேர்தலை தள்ளி வைக்கிறது, கொஞ்சம் தள்ளி நடத்துறதா சரி. ஏன்னா எந்த குற்றச்சாட்டுகளையும் களையாம நடந்துச்சுன்னா அவர்களுக்கு சாதகமா வந்துடும். இந்த விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்ததான் ராகுல் காந்தி யாத்திரை போறாரு. இந்த யாத்திரைக்கு முதலமைச்சர் போறாரு. முதலமைச்சர் அடுத்து பஞ்சாபுக்கு வரணும்னா ஆம் ஆத்மி முதலமைச்சர் கூப்பிடுறாரு. சோ பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இந்தியாவை திரட்டுகின்ற வேலையை இந்த ராகுல் காந்தி யாத்திரை நிகழ்த்தி இருக்கிறது. பாஜக மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி ஒரு முக்கியமான யாத்திரையை இங்க நடத்தி கொண்டிருக்கிறார், திரட்டி கொண்டிருக்கிறார். அங்க முதலமைச்சர் ஸ்டாலின் போறாரு. இவங்க பதறாங்க, ஐயோ இந்திக்கு எதிரானவர் வர்றாரு. இப்பயும் சொல்றோம், நாங்க இந்திங்கிற இந்தி ஆதிக்கத்துக்கு எதிரானவர்கள் தான். ஆனா இந்தி பேசுற மக்களோ, குஜராத்தி பேசுற, இங்கிலீஷ் பேசுற, எந்த மொழி பேசுற மக்களும் யாரும் நமக்கு எதிரி கிடையாது. தமிழை அடுத்தவனை வாழ வச்சு பழகுனவன் தமிழை. ஆண்டாண்டு காலமா அடுத்தவனை வாழ வச்சு, வந்தவனை வாழ வச்சு பழகின கூட்டம் தமிழ் கூட்டம். இது எந்த இனத்தையும் இந்த மொழி, இந்த ஜாதி, இந்த பிராந்தியம், கருப்பு சிவப்புங்கிறதுக்காக அந்த அந்த கொள்கைக்கு எதிரானது. நிறத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், மாநிலத்தின் அடிப்படையில், பாலினத்தின் அடிப்படையில் வேறுபாடு காட்டுகின்ற அந்த சனாதன அடிப்படைவாத அரசியலுக்கு எதிரான முற்போக்கு அரசியல் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபு, நீதி கட்சி காலத்திலிருந்து. அப்படி இருக்கிறப்ப நம்ம எந்த மொழியும் இல்லை. ஆனா இந்திய ஆதிக்கத்துக்கு இப்பயும் நாங்க இந்தி திணிப்புக்கு இப்பயும் எதிர்ப்பு தான். பீகார் வர அந்த ஒரு நாளைக்காண்டிலாம் அரசியலை மாத்திக்க முடியாது. நீங்க வலதுசாரிகள், இந்த அர்ணாப்புகள், ஆன்டி ஸ்டாலின், ஆன்டி பீகாரி ஸ்டாலின், இது என்ன வேணாலும் நீங்க ட்ரெண்ட் பண்ணுங்க. ஆன்டி பீகாரி ஸ்டாலின், ஐயோ ஐயோ என்னமோ கத்திக்கிட்டு. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே வலதுசாரிகள் பல இடங்கள்ல பாக்குறேன். இவர் எப்படி அங்க போலாம், ஏன் போகக்கூடாது? எங்க லல்லு பிரசாத் யாதவ் மன்னியா? லல்லு பிரசாத் யாதவ் யாரு? சமூக நீதி. அவர் திராவிட கழகத்துக்காக கூப்பிட்ட போது இங்க வந்து இடஒதுக்கீடுக்காக குரல் கொடுத்தவர். ஜெயபிரகாஷ் நாராயணன் யாரு? எமர்ஜென்சிக்கு எதிராக தமிழ்நாட்டிற்கு வந்தவர். தமிழ்நாட்டோட அப்போதே எமர்ஜென்சி அடக்குமுறைக்கு எதிராக கூட்டணி வைத்தவர். பீகாருக்கும் எங்களுக்கும் ஒரு பிசி பாலிடிக்ஸ், ஒரு எஸ்சி பாலிடிக்ஸ் அலையன்ஸ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எஸ்சி லீடர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பாபு ஜெகஜீவன் ராமுக்கு சிலை வைக்கணும்னு சொன்னது தமிழ்நாடு. அன்றைய திமுக முதலமைச்சர் கலைஞர். என்ன அரசியல் தெரியும் உங்களுக்கு? பீகார் இந்தி வெறி அரசியல் பேசினா எதிர்ப்போம். ஆனா பீகாரின் சமூக நீதி அரசியலுக்கே முன்னோடி தமிழ்நாடு தான். ஆனந்த் ஐயா போய் பீகார்ல அரசியல் செய்திருக்கிறார். ஆகவே பீகார் மக்கள் மீதோ, பீகாரில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதோ எந்த அக்கறையும் இல்லாமல் எப்போதும் சாதி வெறியும் சனாதன புத்தியுடன் இருக்கின்ற வலதுசாரிகள்
ஸ்டாலின் வருகையை பார்த்து அலறாங்க. ஆனா ராகுல் ஸ்டாலின் ஒற்றுமை, இந்த பேரணி, இந்த யாத்திரைங்கிறது இந்தியாவுக்கு வழிகாட்ட போகுது. இந்த கொஞ்சம் விரிசல் விட்டு பேட்ச் ஒர்க் பார்க்க வேண்டிய நிலையில இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணி கான்கிரீட்டா ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த ராகுல் ஸ்டாலின் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய யாத்திரை ஒற்றுமைப்படுத்தும், பலப்படுத்தும். ஏன்னா இருவருமே சமூக நீதியில், மொழி உணர்வில், இந்தி எதிர்ப்பில் போன்ற பல்வேறு முற்போக்கு கூறுகளில் ஒற்றுமை உடையவர்கள், ஒரே சிந்தனை உடையவர்கள். இவர்கள் பீகார் முழுவதும் பிரச்சாரம் செய்வது காலத்தின் தேவையாக இருக்கிறது. ஓட்டு திருட்டு கண்டுபிடிக்கப்பட வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. ஓட்டு திருட்டை வந்து எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாகணும், அது சரி செஞ்சாகணும். இல்லைன்னா நீங்க ஓட்டு போட்டு எலெக்ஷன் நடந்து எதற்குமே வேலை இல்லாமல் போயிடும். அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பில் ராகுல் காந்தி இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம எல்லாரும் இடம் தரணும். இன்னைக்கு வரையும் ஓட்டு திருட்டு கொடுத்து அமித்ஷாவும் மோடியும் ஒரு வாய் திறக்கலையே. அமித்ஷா மோடி மட்டும் இல்லை, அவங்க கூட்டணி கட்சிகள் யாராவது, ஏன் தமிழ்நாட்டில் அன்புமணி கூட இன்னும் வாய் திறக்கல. புதுசாக கட்சி தொடங்கிய அந்த நடிகர் கூட இந்த ஓட்டு திருட்டு, இந்த பதவி பறிப்பு மசோதா கொடுத்து வாய் திறக்கல. புரிந்து கொள்ளுங்கள், யார் சனாதனத்தின் பாதுகாவலராக இருக்கிறாங்க, யார் ஜனநாயகத்தின் பாதுகாவலராக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓட்டு திருட்டை கண்டுபிடிக்க வேண்டியது நம் எல்லோருடைய கடமை. ராகுல் காந்தியினுடைய இந்த கோரிக்கை வெற்றி பெற வேண்டியது நமது கடமை, காலத்தின் கட்டாயம்ங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு தான். நன்றி.